டேய், என்னடா சொல்ற? எவனோ ஒரு ராஸ்கலோட சேர்ந்து திருட போனியா? ஐயோ, என்னடா காரியம் பண்ணிருக்க நீ? இப்படி ஒரு கேடுகிட்ட வேலையை செய்யறதுக்கு நீ எதுக்குடா போன? அதான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொன்னேன்லம்மா. நான் மட்டும் அதுக்கு ஒத்துக்காம இருந்திருந்தா அந்த பொம்பளை பவித்ரா உங்களையும் என்னையும் இங்க இருந்து துரத்தி விட்டுருவாங்கன்னு அந்த லோகு சொன்னான். அதுக்காக தான் வேற வழி இல்லாம போனேன். ஆனா அந்த நேரத்துல சிந்துவும் செவந்தியும் வருவாளுங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலமா. வேற வழி இல்லாம போயிட்டேன்னு நீ சாதாரணமா சொல்லிட்ட. செவந்தியும் சிந்துவும் முகத்தை பாத்துருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா? இந்த விஷயத்தை அப்படியே எடுத்துட்டு போய் உங்க அப்பா கிட்ட சொல்லி இனிமே ஜென்மத்துக்கும் நம்மள பக்கத்திலேயே சேர்த்துக்க முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையை பண்ணிருப்பாளுங்க. நீ என்னதான் சொல்லு, இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலைக்கு நீ போயிருக்கவே கூடாது. இப்ப நான் மட்டும் இப்படி தனியா வந்து தங்கியிருந்தா நிச்சயம் நான் போயிருக்க மாட்டேமா. லோகு சொன்ன மாதிரி பவித்ரா நம்மள வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டா உங்களை நான் ரோடு ரோடா கூட்டிட்டு போய் சுத்துற நிலைமை தாமா வந்திருக்கும். உங்களை அப்படி கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு தான் மனசை தேத்திக்கிட்டு இப்படி பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். பவிமா பவிமா, அந்த பையன்கிட்ட ரொம்ப கோவப்படுறாதம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வா, காய்கறி எத்துன்னு வா. ஏன்பா, உனக்கு ஒரு பைக்கு கூட ஒழுங்கா ஓட்ட தெரியாதா? ஒரு பொம்பளை கழுத்துல செயின் இருக்கிற நேரத்துல நீ பைக்க லோடுக்கு நீ கீழே போட்டு விழுந்து மொத்த காரியத்தையும் கெடுத்து விட்டுருக்கிய. அவன் எனக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும் நான் அப்படியே டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? நான் ஒன்னும் பைக்கை ஓட்ட தெரியாம அப்படி கீழே விழல. லோகு செயின் ஆக்குற நேரத்துல தப்பிச்சு போயிடலாம் தான் வேகமா பைக் ஓட்டினேன். அப்போ இன்னொரு லேடி அவ கையில இருந்த காய்கறி பையால லோகு முதுகுலே அடிச்சிட்டா. அப்ப அவன் நிலத்தடு மாதிரி கீழே விழுந்தப்ப நானும் பைக்கை பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே விழ வேண்டியதா போச்சு. அந்த நேரத்துல யார் பைக் ஓட்டியிருந்தாலும் அதான் நடந்திருக்கும். அப்படி நீயா சொல்லிக்க வேண்டியதுதான். லோகு கூட இன்னொரு பையன் இருந்தான். அவன் முக்கியமான விஷயமா வெளியூருக்கு போயிருக்கான். அவன் இருந்திருந்தா பைக்கை எப்படி நெளிவு சுழிவா ஓட்டி இருப்பான் தெரியுமா? செயின் அப்படியே அலை காட்சிக்குன்னு தப்பிச்சு வந்திருப்பான். நீ தான் தத்தி ஆட்டம் பைக்கை ஓட்ட தெரியாம ஒட்டி எல்லாத்தையும் சொதப்பிட்டு வந்திருக்க. உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாருமா, என் பிள்ளைய இப்படி திருட்டு வேலையை கூட்டிட்டு போக சொன்னதே தப்பு. இதுல இவனை குறை வேற சொல்லிட்டு இருக்கியா? இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். என்னம்மா உன் பேச்சு ஒரு மாதிரி ஆகுது? என்கிட்ட இந்த மாதிரி குரல சுத்தி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காது. எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. என் பையனை நீ திருடனாக்கி பார்க்க ஆசைப்படுவ. அத பெத்த தாய் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியா இருப்பேன் நினைச்சியா? இப்படி ஒரு அடாத காரியம் பண்ண போய் தான் என் புள்ள அடிபட்டு கையில கட்டோட வந்து நிக்கிறான். இது தெரிஞ்சு நானே பதறி போய் நிக்கிறேன். நீ என்னடான்னா திருட போன இடத்துல என் புள்ள சரியா பைக் ஓட்ட தெரியாம கீழே விழுந்துட்டான்னு கோவப்பட்டு இருக்க. ஏமா உன் புள்ளைய திருட அமிச்சிட்டன்னு சொல்லி பெத்த பாசத்துல அப்படியே கொதிக்கிறிய. இவ என்ன சாதாரணமான ஆளா? காதலிச்சு ஏமாத்தின பொண்ணு வயித்துல புள்ளையோட வந்து நியாயத்தை கேட்டப்போ அவளையே கொலை செய்யற அளவுக்கு போனவன் தானே. அதுக்கே பக்காவா திட்டம் போட்டு வேலை பண்ணவனுக்கு திருடுறது என்ன அவள கஷ்டமான காரியமா? என்னமோ பெரிய உத்தம புத்திரனை பெத்து வச்சுக்கிற மாதிரி பேசின்னு இருக்க. பாத்தியா பாபு, உன் பொண்டாட்டி எப்படி பேசுறாங்கன்னு? நீ என் பொண்ணு பூர்ணிக்கு அசிஸ்டன்ட்ங்கிறதுனால தான் அவ எங்களை இங்க கொண்டு வந்து தங்க வச்சுட்டு போனா. அதுக்கு இவங்க கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்து என்கிட்ட நடந்துக்கிறாங்களான்னு பாத்தியா? அன்னைக்கு என்னடான்னா வீட்டு வாடகை தரலன்னு என்னோட அனுமதி இல்லாம என் தங்க வளையல கழட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு என் பிள்ளை திருட்டு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா அதுக்கு இவங்க என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. நீயும் கேட்டுட்டு தானே இருக்க. என்ன பாபு இதெல்லாம்? ஐயோ, பவித்ரா பேசுறதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க மேடம். அவ குழந்தை மாதிரி அந்த நேரத்துல படுக்கு படுக்குன்னு பேசுவாளே தவிர மத்த நேரத்துல எல்லாம் அப்படியே அரவணைச்சு பழகுவா. இப்ப கூட பாருங்க,
கௌதம் தம்பிக்கு திருட்டு தொழில் சரியா வரலன்னு லோகு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் இனிமே கௌதம் ஆட்டோ ஓட்டட்டும்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட ஆட்டோவை தின வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கா. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவ என் பவி மேடம். என்னது? இனிமே என் புள்ள இந்த ஆட்டோவை ஓட்டணுமா? ஆ, ஆமா, அதுக்காக தான் எடுத்துன்னு வந்திருக்கு. நீ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு என் பையன் என்ன உன் வீட்டு வேலைக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? ஆ? நாங்க யாரு எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் இவனை ஆட்டோ ஓட்ட சொல்லிட்டு இருக்க. இது என் பொண்ணு பூர்ணிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோ. பூர்ணிக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பெரிய சூரிகத்தியா? அப்படியே வயித்துல வந்து குத்திடுவாங்களா? நான் எதுக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நீங்க யாராவனா இருங்க, எப்படிப்பட்டவங்களாவனா இருங்க, என் வீட்டுல இருக்கிறப்போ இங்க நான் சொல்றதுதான் சட்டம். நீங்க 3 வேளை சோறு சாப்பிடணும், இங்கேயே தங்கி இருக்கணும்னா சும்மா எல்லாம் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வேலை பண்ணி சம்பாதிச்சு பணம் கொடுக்கணும். அதனாலதான் இந்த ஆட்டோவை நான் டெய்லி வாடகைக்கு ஏத்துன்னு வந்திருக்கேன். அத உங்க பையனை ஓட்டி சம்பாதிக்க சொல்லுங்க. என் பையன் ஆட்டோ ஓட்டுறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படின்னா முதல்ல பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கின்னு இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க 2 பேரும். ஏய் பவி குட்டி, இப்படி திடீர்னு இவங்களை இங்க இருந்து வெளியே போக சொன்னா எங்க போவாங்க? அப்படின்னா நான் கொடுக்குற வேலையும் அந்த பையனை பண்ண சொல்லு. மேடம், தம்பி ஆட்டோ ஓட்டட்டும் மேடம். இல்லன்னா சொன்ன மாதிரியே பவித்ரா வெளியே அனுப்பிடுவா மேடம். நான் ஆட்டோ ஓட்டுறேங்க. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. டேய், என்னடா கௌதம் ஆட்டோ ஓட்டுறதுக்கு சரின்னு சொல்லிட்டு இருக்க? ஆட்டோ ஓட்டுறது ஒரு தொழில் தானம்மா, அதை பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே. நம்ம தங்குறதுக்கு ஒரு சரியான இடம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இங்க இருந்துதாம்மா ஆகணும். விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நாளையில இருந்து நான் ரெகுலரா ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிருங்க. சரி, ஆட்டோ ஓட்டி வர வருமானம் மொத்தத்தையும் நீ என்கிட்ட தான் கொடுக்கணும். சரிங்க. யோ, ஆட்டோ சவி இந்த பையன் குடியா. சரி குட்டி, பவித்ரா ராசியானவ, அவ கையாலேயே வாங்கிக்கங்க. பவிமா குடுமா. மாமா, ஏமா நம்ம மது நீ சேர்த்து விட்ட புது ஸ்கூல் பிடிக்கலன்னு சொல்லி வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணுமோன்னு எனக்கு கவலையா இருந்துச்சு. ஆனா மது அப்படிலாம் பண்ணாம இன்னைக்கு 2வது நாளா ஸ்கூலுக்கு போயிருக்கேம்மா. அப்படின்னா அந்த பிள்ளைக்கு அந்த ஸ்கூலு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேம்மா. அப்படிதான் மாமா நானும் நினைக்கிறேன். இல்லனா நம்ம கிட்ட அழுதா ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாளே.